அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். இன்று உங்களை நான் சந்திக்க காத்திருப்பது அருமையான ஒரு SRS தமிழ் வானொலியின் இசையும் கதையும் நிகழ்வின் ஊடாக. இன்றைய இசையும் கதையும் நிகழ்வை எழுதி வழங்கியவர் ஐக்கிய ராச்சியத்தில் நோர்த்தோல்ட் பகுதியிலிருந்து வதனி ஸ்ரீதரன் அவர்கள். அவரை அன்பாக ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய இந்த இசையும் கதையும் நிகழ்வினை வாசித்து வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய இசையும் கதையும் நிகழ்வின் தலைப்பு உனக்காக நான். அருமையான ஒரு தலைப்பு. என்ன ஒரு ஆழ்ந்த கருத்தோடு இந்த கதை வருகின்றது என்று ஆவலோடு காத்திருப்போம். SRS தமிழ் வானொலியின் இசையும் கதையும் உனக்காக நான். எழுதியவர் வதனி ஸ்ரீதரன். வாசித்தளிப்பவர் நிரா சுரேஷ். அந்தி அந்தி சுரபி கூப்பிடும் சத்தத்தில் படுக்கையை விட்டு அரக்க பறக்க எழுந்த வெம்பா நேரத்தை பார்த்தாள். நேரம் 7 மணி. இன்றைக்கு சனிக்கிழமை, இவ்வளவு வெள்ளன சுரபி ஏன் வந்தா? வளமையா கிழமை நாட்களிலே தானே வருவாள். இவள் யோசிக்க, சுரபி இவளை திரும்பவும் கூப்பிடவும் விறுவிறுவென்று போய் முகத்தை கழுவியவள் பிறகு குளிப்போம் என்று நினைத்து கொண்டு கீழே ஓடினாள். வெண்பாவை கண்டவுடன் சுரபி ஓடி வந்து அந்தி என்று கட்டிக்கொண்டாள். இவளும் அவளை கட்டி அணைத்து கொஞ்சி அவளுடன் சேர்ந்து விளையாடினாள். அந்த 3 வயதாகும் சின்ன குட்டியை நினைத்தாள் இவள் நெஞ்சம் கனக்கும். அவளுக்கும் இவள் போன்ற நிலைமைதான் சிறு வயதில். ஆனால் அம்மா இருந்தார். அப்பாதான் அவளும் அவள் அம்மாவும் வேண்டாமென்று அவள் முகம் காணாமலே ஓடியவர். ஆனால் சுரபியின் அம்மாவை இறைவன் அல்லவா பறித்து கொண்டார். அவள் அம்மா முகம் பார்க்கும் முன்னே இதை என்னவென்று சொல்ல, அவளுக்கு நல்லதொரு அப்பா கிடைத்தார். சொந்த பிள்ளைகளை விட ஒருபடி மேல் அவளை பாதுகாத்து வளர்த்த அன்பு உள்ளம். அவரை நினைத்தாள். அவள் கண்களில் கண்ணீர் அவளை அறியாமல் கரை புரண்டோடும். அன்று அவள் அம்மா காதலித்து மனம் முடித்தவன் வெளிநாடு போவதற்கு எல்லாம் சரிவந்து விட்டது என்று சொல்லி அம்மாவின் நகைகளை காணிகளை அடமானம் வைத்து அம்மாவை ஏமாற்றி அவள் வயிற்றில் இருக்கும் போதே நடுத்தெருவில் விட்டுவிட்டு போன கயவன். அம்மா யாரும் தெரியாத இடத்தில் கொழும்பில் வாடகைக்கு எடுத்த அறையில் தனித்து விடப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அழுததாகவும் ஒரு சிங்கள குடும்பத்தின் உதவியோடு யாழ்ப்பாணம் வந்ததாகவும் வெண்பா அறிந்தாள். அதுகூட அவள் லண்டனுக்கு வருவதற்கு கொஞ்ச நாள் முன்புதான் அறிந்தாள். இப்படியும் ஆட்கள் இருப்பார்களா? கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் தன்னுடைய பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது தாலி கட்டிய மனைவியை விட்டு விட்டு ஓட எப்படித்தான் மனம் வந்தது? என்ன மனிதர்கள்! ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அவளை பூ போல தாங்கியவர் அவள் வளர்ப்பு அப்பா. அவள் வயிற்றில் இருக்கும் போதே அம்மாவை விரும்பி மணந்த நல்ல உள்ளம். அவள் லண்டன் போய் படிக்க போவதாக கேட்க அதற்கு அவள் அம்மா
ஏன் லண்டனுக்குத்தான் போய் படிக்கணுமோ? அதுக்கெல்லாம் அங்கே கிடக்கிஞ்ச காசு. சும்மா விசக்கதை கதையாமல் இங்கேயே நல்ல படிப்பு படிக்கலாம். படி. ஏன் உன்ற ஆன்டின்ற மகள் நிலா இங்கே படித்து டாக்டராக வர இல்லையோ? இன்னும் எத்தனை பிள்ளைகள் பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் என்று பலதும் சொல்லி இவளை பேச, அவள் அப்பாதான் அம்மாவை எதிர்த்து அவர் நண்பனிடம் கடனாக உதவி பெற்று யார் யாரையோ எல்லாம் உதவி கேட்டு லண்டனுக்கு படிப்பதற்காக அனுப்பி வைத்தார். அவள் லண்டன் போவதற்கான அலுவல்கள் எல்லாம் சரிவர அன்று அவள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்ததை நினைத்து பார்த்தாள். இவள் பழைய நினைவுகளில் இருக்க சுரபி அவள் கன்னத்தில் முத்தமிட இவள் நினைவில் இருந்து மீண்டு அவளோடு கொஞ்சி விளையாட அவள் அப்பா வர அவரிடம் ஓடினாள் சுரபி. அவள் இந்த வீட்டுக்கு வந்து 3 வருடங்கள் ஆகின்றது. அவள் லண்டன் வந்த புதுசில் அவள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமில்லை. யூனிவர்சிட்டிக்கு காசு கட்ட வேண்டும், வாடகை காசு கொடுக்க வேண்டும், அந்த இந்த செலவு என்று மலைத்து நின்றாள். 1 வருட ஃபீயை அப்பா கட்டி அனுப்பினார். மற்ற 2 வருடம் ஃபீஸ் கட்டுவதற்கு அவள் பார்ட் டைமாக வேலை செய்தாள். ரூம் காசு கொடுக்க வேண்டும், யூனிக்கு கட்ட வேண்டும் என்று எவ்வளவோ கஷ்டப்பட்டாள். ஏண்டா இங்கு வந்தோம் என்று தினம் தினம் அழுவாள். சில வேளைகளில் சாப்பிடக்கூட காசு இருக்காது. அப்போது கோயில்களில் போய் சாப்பிட்டு இருக்கிறாள். அத்தோடு அவள் இருந்த வீட்டு அம்மா வேறு இவளை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார். இவள் இரவில் படித்தாள். விடிய விடிய லைட் எரியுது, கரண்ட் காசு கூட வரப்போகுது,
நீதான் கட்ட வேண்டும் என்பார். ஏன் இவ்வளவு நேரம் குளிக்கிற, இங்க தண்ணிக்கு காசு என்றே ஒரே கெடுபிடி. இன்றைக்கு இவள் இப்ப இருக்கும் இந்த வீட்டுக்கார அம்மாவின் மகள் இனியா. அவள் படிக்கும் யூனிக்கு மெடிசின் படிப்பதற்காக வந்தாளோ அன்று வந்தது அவள் வாழ்வில் வசந்தம். பெயருக்கு ஏற்ற இனிய பெண் இனியா. இவளை அக்கா அக்கா என்று கூப்பிட்டு அன்பாக பழகுவாள். கொஞ்ச நாளிலேயே அவள் மேல் என்ன என்று சொல்ல தெரியாத பாசம் வந்தது. அவளை ஒரு நாள் காணாவிடிலும் இவளுக்கு கவலையாக இருக்கும். இவள் தனது படிப்பை நிறைவு செய்த பின்பும் தொடர்பில் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் கதைப்பார்கள். இவள் இருக்கும் நிலைமையை தெரிந்த அவள்தான், எங்கட அம்மாவும் அப்பாவும் தனியாத்தான் இருக்கினோம், எங்கட வீட்டில் 4 ரூம்ஸ் இருக்கு, அண்ணா வேற வீட்டில் இல்லை, நீங்கள் எங்கட வீட்டில் இருக்கலாம் என்று விடாப்பிடியாக நின்று அவளுக்கு இருக்க ரூம் தந்த அன்பு உள்ளம். அவள் கொடுக்கும் காசுக்கு அவர்கள் செய்யும் உதவியோ அதிகம். இனியா போலவே அவள் அம்மாவும் மிகவும் நல்லவர். அவள் ரூமுக்குள் இருந்தார். ஏன் பிள்ளை ஒரே ரூமுக்குள்ள இருக்கிற, கீழே வாயன் என்பார். அவர் பிள்ளை போல பார்த்தார். இப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு ஏன் அப்படி ஒரு கவலையை கொடுத்தார் அந்த கடவுள் என்று இவள் கடவுளை நோவாள். இப்போது வெண்பா பேங்கில் வேலை செய்கின்றாள். அப்பா வேண்டாம் என்று சொல்லச் சொல்ல அவர் கடன்களை அடைத்தாள். 19 வயதில் நாட்டுக்கு வந்தாள். இப்போது 28 வயதாகிறது. அம்மா அப்பா இவளுக்கு மாப்பிளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இவள்தான் ஏதேதோ சாட்டு சொல்லி மறுத்து கொண்டு இருக்கின்றாள். அவள் மனது அவளுக்கே புரியவில்லை. அக்கா அக்கா, என்ன யோசனை, நான் நடந்து வந்தது கூட தெரியாமல்? ஹாஸ்பிட்டலால் வந்த இனியா கேட்க, ஓ சாரி இனியா, சும்மா வீட்டை பற்றி யோசித்தேன். அதுதான், இந்த வருஷம் லீவுக்கு போகலாம் தானே, போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வாங்கோ. அம்மா அப்பா கல்யாணம் செய்ய சொன்னால் மாப்பிள்ளையை இங்கே கூப்பிடுங்கோ, இங்கே கல்யாணம் செய்யலாம். நானும் கூட கல்யாணத்தில் நிற்க வேணும், சரியா? சரி சரி, நீ இல்லாமலா? ஆனால் அதை பற்றி பேந்து யோசிப்போம். இப்போ நீ சாப்பிட்டியோ? சாப்பிட போகிறேன், சுரபி குட்டியோட கொஞ்ச நேரம் விளையாடி போட்டு சொன்னவள் 3 வயது ஆகும் மருமகளை தூக்கி பிடித்து விளையாடினாள். அவர்களை பார்க்க அவளுக்கு அம்மா கேட்கும் அந்த பாடல்தான் நினைவுக்கு வந்தது. மடி மெத்தையடி அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அல்லை விழி மூடம்மா. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அல்லை விழி மூடம்மா.
அத்தை மடி மெத்தையடி சிரித்து சிரித்து விளையாடும் சுரபியை பார்க்க அவளுக்கு கண் கலங்கியது. அவள் அம்மா அவள் அழகு முகம் பாராமலே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாரே. இவள் நினைப்பாள், இந்த எல்லா வசதியும் நிறைந்த நாட்டிலும் பிள்ளை பேற்றிலும் இறக்கிறார்களே என்று. எங்கள் நாட்டில் 8, 9 பிள்ளைகள் என்று சாதாரணமாக பெறுகிறார்கள். எல்லாம் அவன் செயல். அவள் இந்த பூமியை பார்க்க முதலே அவள் அப்பா ஓடிவிட்டார். ஆனால் சுரபி பாவம், அவள் அம்மாவை இறைவன் அல்லவா எடுத்து கொண்டார். விதியின் விளையாட்டை என்ன சொல்வது? இப்போது அவள் அம்மம்மாவுடனும் அப்பம்மாவுடனும் மாறி மாறி வளர்கின்றாள். அவள் அப்பா இளங்கோ மனைவி நினைவுடன் வாழ்கின்றார். அவன் இளங்கோவை காணும் போதெல்லாம் இவளுக்கு கவலையாக இருக்கும். உலகத்திலே எத்தனை எத்தனை துன்பங்கள். கடவுளங்களை இப்படி வைத்திருக்கிறதுக்கு தினம் தினம் நன்றி சொல்ல வேணும். ஆனால் எங்களுக்கு அந்த மனசு இல்லையே. அது இல்லை இது இல்லை என்று எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். பலதையும் நினைத்தபடி கீழே இறங்கி வந்தவள் சுரபி கீழே ஊற்றிய தண்ணீரில் கால் வைத்து வழுக்கி விழப்போனாள். அப்போதுதான் அம்மா வீட்டுக்கு வந்த இளங்கோ அவளை விழாமல் பிடித்து நிறுத்த, அவளின் மனதில் இவ்வளவு நாளும் இருந்த சந்தேகம் உறுதியாயிற்று. போராடிக்கொண்டு இருந்த மனம் ஒரு முடிவுக்கு வந்தது. அம்மா அப்பா எவ்வளவோ கல்யாணம் பேசவும் மறுக்க காரணம் யார் என்று புரிந்தது. அவள் விருப்பத்தை எப்படி சொல்வது? சொன்னாலும் ஏற்பார்களா? இவள் சிந்தனையை கார் சத்தம் கலைக்க சுரபியின் அப்பா அவன் அம்மாவுக்கு கையை அசைத்து பாய் சொல்வது தெரிந்தது. அவன் காரை ஸ்டார்ட் பண்ணி போகும் வரை பார்த்து கொண்டு நின்றாள். அவள் நெஞ்சள்ளி போனவனை
காலங்கள் தான் கரைந்து கொண்டு இருந்தது. ஆனால் வெண்பாவுக்குத்தான் தனது விருப்பத்தை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இருந்தாள். அவள் அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு வயது போகிறது என்று திருமணத்தை செய்து முடிக்க தீவிரமாக நின்றார்கள். கடைசியில் ஒரு நாள் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க தனது விருப்பத்தை அவனிடம் சொல்வோமா என்று தயங்கிய மனதை காதல் கொண்ட மனது முறியடித்து தனது விருப்பத்தை சொல்ல அவன் பார்த்தானே ஒரு பார்வை. இவள் எரியாமல் இருந்தது அதிசயமே. பின்பு தலையில் அடித்துக்கொண்டு கதிரையில் இருந்தவன் இவளை பார்த்து, இது சுரபிக்காக எடுத்த முடிவென்றால் தேவையில்லை. அவளுக்கு நான் இருக்கிறேன், என்ற அம்மா இருக்கிறா. நீர் அதை பற்றி யோசிக்காமல் உமக்கான வாழ்க்கையை பாரும். என்ற வயசையும் யோசிக்காமல் என்ன இது? அத்தோடு எனக்கு இனி ஒரு கல்யாணம் தேவையில்லை என்ற மனைவியின் நினைவுகளோடும் என்ற சுரபியோடும் மிகுதி வாழ்க்கை செல்லும். இல்லை, நான் என்று சொல்லத் தொடங்கும் போது கையை காட்டி நிறுத்தியவன் விறுவிறு என்று போய் காரில் ஏறி வேகமாக போனான். இவள் அப்படியே நிற்க பக்கத்து வீட்டில் இருந்து வந்த இனியாவின் அம்மா இவளை பார்த்து, பிள்ளை வெம்பா, இளங்கோ இங்க வந்தான் போல, ஏன் உடனே போட்டான்? நான் காற்றத்தை கேட்டுத்தான் வந்தனா. என்ன பிள்ளை பேசாமல் இருக்கிற? ஓ, நீ மேலே இருந்தா போல. சரி சரி, அலுவலாய் போட்டான் போல, வருவான். அவரே பதிலையும் சொல்லியபடி உள்ளே போனார். இவள் அப்படியே இருக்க இனியாவும் வேலையாள் வந்தாள். அவள் இவளை பார்த்து, என்னக்கா முகமே சரியில்லை, அம்மா அப்பா ஓகே தானே என்று கேட்டாள். ஓம், அவையெல்லாம் சுகமாய்த்தான் இருக்கிறான். எனக்கொரு விருப்பம், அதை இன்றைக்கு உங்களோட அண்ணாட்ட சொன்னேன் என்று பட்டென்று விஷயத்தை போட்டுடைத்தாள் வெண்பா. உடனே இனியா, என்ன என்ன விருப்பம், என்னட்டு சொல்லுங்கோ என்று அவசரமாக கேட்க வெண்பா உடனே உன்ற அண்ணன் மேலதான் என்றாள். வாட் என்றாள் இனியா சத்தமாக. வெண்பா கொஞ்சம் தடுமாறிவிட்டு தனது ஆசையை சொன்னாள். அக்கா, என்ன சொல்லுறியல்? உங்களோட அப்பா அம்மா சம்மதிப்பினமா? முதல்ல அண்ணா சம்மதிக்க மாட்டார். அம்மா எவ்வளவோ தரம் சொல்லி பார்த்தாச்சு. அத்தோட உங்களை விட அண்ணாக்கு 12 வயசு கூட இருக்கும். ஜோசியுங்கோ அக்கா. இல்லை இல்லை இனியா, இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை. ப்ளீஸ் இனியா, எனக்காக அண்ணாட்ட கதையன். அக்கா, நீங்கள் எனக்கு அண்ணியாக வந்தால் முதல் சந்தோஷப்படுற ஆள் நானாகத்தான் இருப்பேன். அது உங்களுக்கே தெரியும். ஆனால் அண்ணாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அவள் யோசிக்க இவர்கள் கதைப்பதை கேட்டபடி வந்த இனியாவின் அம்மா, பிள்ளை வெண்பா, நீ சொன்னதை நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு பிள்ளை இளங்கோக்கு கிடைச்சா முதல்ல சந்தோஷப்படுறது நாங்கள் தான். ஆனால் உன்னையும் யோசிக்க வேணுமல்லோ. இதுக்குத்தான் நாங்கள் உன்னை வீட்டில் இருக்க இடம் தந்தது. அது இது என்று பலதையும் கதைப்பினோம். 100 சொல்லும். அதை விடு. நாங்கள் உன்னை பற்றியும் உன்ற அம்மா அப்பாவை பற்றியும் யோசிக்க வேணும். இல்லை அம்மா, என்ற அம்மா அப்பா என் விருப்பத்துக்கு தடை சொல்ல மாட்டினான். அவைக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். சரி, நீ இவ்வளவு சொல்கிறதால நான் மகன்கிட்ட கதைச்சு பார்க்குறேன். ஆனால் முதல்ல உன்ற அம்மா அப்பாவோட
கதைக்க வேணும் என்றார் இனியாவின் அம்மா. நாட்கள் அதன் பாட்டில் செல்ல வெண்பாவும் அம்மா அப்பாவுக்கு தனது முடிவை சொல்லிவிட்டாள். முதலில் தயங்கியவர்கள் பின்னர் அவளின் விருப்பம்தான் தங்கள் சந்தோஷம் என்று சொல்லிவிட்டார்கள். நேற்று அவளுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இளங்கோவிடம் சொன்னதை நினைத்து பார்த்தாள். நான் சுரபிக்கு அம்மாவாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல துணையாகவும் மட்டும் இருக்க சந்தர்ப்பந்தாங்கோ, வேறு ஒன்றும் வேண்டாம். உங்களோட மனைவியின் நினைவுகள் உங்களோடையே இருக்கட்டும். அதற்கு அவன், நீ என்ன கதைக்கிற? இன்னும் சின்ன பிள்ளை போல. நான் தான் அண்டைக்கே என்ற முடிவை சொல்லிட்டேனே என்று சொன்னதை நினைத்து பார்த்தாள். ஒரு பாடலில் வருவது போல அவன் மனைவிதான் கனவில் வந்து சொல்ல வேண்டும், இன்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவளும் நானல்லவா என்று பாடலை நினைத்து பார்த்தாள். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. யார் சொல்லியும் இளங்கோ இழகவில்லை. காலம் இப்படியே ஓட இப்போது வெண்பா சுரபியை அம்மா என்று தன்னை கூப்பிட பழக்கியிருந்தாள். இதை இளங்கோவும் கவனித்து இருந்தான். அன்று சுரபியுடன் விளையாடிக்கொண்டு இருந்தவள் அவளை கொஞ்சி, உங்களுடைய அப்பான்ற மனசு எப்போ மாறுமடா குட்டி, மாறுமென்று நம்புவோமடா, உனக்காக நான், உன் அப்பாவுக்காகவும் நான் என்றும், உன்னுடைய அப்பா மனசு மாறும் காலம் ஒரு நாள் வரும் தங்கம், காத்திருப்போம் என்று சுரபியை தூக்கி முத்தமிட வாசலில் நிழலாடியது இளங்கோதான். அப்பாவைக் கண்டு சுரபி அவனிடம் ஓட மகளை தூக்கி கொஞ்சியவன் பின் இவளிடம் வந்து சுரபியை அவளிடம் கொடுத்து, உனக்காக என்று சொல்லிச் சென்றவன் திரும்பி இவளை பார்த்து, நானும் என்று சொல்லிச் செல்ல இவள் சிறிது நேரம் அப்படியே அசையாமல் நின்றாள். பின் அவன் சொன்னது புரிய சுரபியை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். சந்தோஷத்தில் கண்ணீர் வழிய இளங்கோவின் அம்மாவை தேடி ஓடினாள்.
எனக்காகவா நான் உனக்காகவா என்னை காணவா என்னில் உன்னை காணவா எனக்காகவா நான் உனக்காகவா என்னை காணவா என்னில் உன்னை காணவா வா வா எனக்காகவா நான் உனக்காகவா. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்தது SRS தமிழ் வானொலியின் இசையும் கதையும். உனக்காக நான் எழுதி வழங்கியவர் வதனி ஸ்ரீதரன், வாசித்தளித்தவர் நிரா சுரேஷ். இன்றைய இந்த இசையும் கதையும் நிகழ்வை எழுதி வழங்கிய வதனி ஸ்ரீதரன் அவர்களுக்கு அழகான ஒரு கதை, ஆழமான ஒரு கருத்து நிறைந்த இந்த கதையை அருமையாக எழுதிய வதனி ஸ்ரீதரன் அவர்களுக்கு ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன். அத்தோடு இந்த இசையும் கதையும் நிகழ்வினை வாசித்து வழங்க எனக்கு வாய்ப்பினை வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து, இத்தனை மணி நேரமும் இந்த இசையும் கதையும் நிகழ்வினை கேட்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளையும் தெரிவித்து, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே.